சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு செவ்வாய் புகான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மிதுன ராசிக்கு செவ்வாய் புகான் சத்ரு லாபாதிபதியாக வருகிறார். அதாவது 6ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் அதிபதி. ராசிநாதன் புதனுக்கு செவ்வாய் கடும் பகை. காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் மிதுன ராசிக்கு சர்வீஸ் ஸ்தானமாக வருகிறது. அதாவது 6ஆம் இடம் உங்களுக்கு வேலையாக வருகிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்கின்ற வேலையில் லாபம் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால், நீங்கள் பணம் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால், உயிர் போய் உயிர் வர மாதிரி சத்துரு பகை எதிர்ப்பு எல்லாம் கடக்க வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய வேலை பெரும்பாலும் டிரைவிங், வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு தூங்காமல் கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி அலைச்சல் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா வாய் வலிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை இவர்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்கள் பணம் சம்பாதிக்கங்காட்டியும் மனுஷன் படுற பாடு அளவே கிடையாது. விவசாயமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, 100க்கு 95% பேருக்கு கடன் வாங்கினது தான் பொழப்பு நடக்கும். இவர்கள் இளம் வயதிலிருந்தே கடன்காரர்களாக ஆகிவிடுவார்கள். கடன் வாங்கிவிட்டால் சாதாரணமாக 2 வருடமோ 5 வருடத்திலோ எளிதில் கடனை கட்ட முடியாது. வட்டி மேல் வட்டி, வட்டி மேல் வட்டி கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. வட்டி மட்டும் கட்டிக்கொண்டே காலத்தை ஓட்டியவர்களை காண முடிகிறது. செவ்வாய் புகான் மிதுன ராசிக்கு கடும் பகையாக, சத்துருவாக செவ்வாய் வருகிறார். முதல்ல செவ்வாய் புகானுடைய காரகத்துவங்களை பார்க்கும்போது 9 நகரங்களில் செவ்வாய் புகான் காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வருகிறார். செவ்வாய் புகான் அப்படின்னாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி நிலம் சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானானு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சண்டை சச்சரவு, வீர தீரம், ஒரு மனிதனுக்கு பற்கள், எலும்பு. செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் கம்பீரமாக இருக்கும். யூனிஃபார்ம் வேலைக்கு அதிபதியானவர். காவல்துறை, இராணுவம், மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயம், பூஞ்செடி, கம்பி வேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம் செய்வது, எதிர்வாதம் செய்வது, விடாமுயற்சியுடன் வெற்றி தோல்வியை சந்திப்பது செவ்வாயினுடைய காரகத்துவம். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்களை மிதுன ராசி என்பர்கள் சந்திக்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது முதல் விஷயமாக புத்தி குறையும். நீங்கள் உயர்கல்வி படித்து எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, புத்தி குறைவை ஏற்படுத்துவார். அவசரத்தை உண்டாக்குவார். வெட்டு வெடுக்குன்னு மற்றவர்கள் கோபத்துடன் பேசக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய அவசரத்தனத்தாலேயே பல நன்மைகளை மிதுன ராசி என்பர்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் புகான் சகோதரக்காரனாக இருக்கும்போது சகோதரர்களிடம், அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களிடம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பங்காளிகளிடம், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளிடம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும். மிதுன ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சுக தேவைக்காக, அதாவது வீடு கட்டுவதற்கு,
பழைய வீட்டை வந்து பராமரிப்பதற்கு அல்லது நிலபுல சொத்து வாங்குவதற்கு உங்களுடைய சுக தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை கூட ஏற்படும். அல்லது வண்டி வாகனங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கி தொழில் செய்யலாம் அப்படின்னு வந்து புதுசாக ஏதாவது மிதுன ராசி என்பதற்கு அடுத்த 58 நாட்கள் புதுசாக கடன் வாங்கக்கூடிய நிலை கூட வரும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை மிதுன ராசி என்பதற்கு கிடைக்கும். மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவை செவ்வாய் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். செவ்வாய் புகானுடைய நேர் 7ஆம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நீங்கள் வந்து மற்றவர்களை சந்திக்க போனாலும் சரி, மற்றவர்கள் உங்களை சந்திக்க வந்தாலும் சரி, கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பேச்சில் வந்து தன்மை வேண்டும். 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது மிதுன ராசி என்பவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வழியிலும் கொஞ்சம் தொந்தரவுகளை இந்த செவ்வாய் புகான் ஏற்படுத்துவார். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இப்போ வந்து கோர்ட்டு கேஸுன்னு நடந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலருக்கு அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. நீங்கள் வந்து புதுசாக அண்ணன் தம்பியிடமோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ சண்டை கட்டினீங்கன்னா, எதிர்ப்பு ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுவிடும். இதை வந்து மிதுன ராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். 8வது வீட்டை சத்துருஸ்தானாதிபதி பார்வை செய்யும்போது விபத்தால் வரக்கூடிய பணம் வரும். இன்சூரன்ஸு பணம் வரும். கொடுத்த இடத்துல வரவே வராது அப்படின்ற அந்த பணம் திடீர்னு அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பெலாம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. எதிர்பாராத விபத்துகளும் உண்டு. வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக போயிட்டு வருவது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. லாபாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மூத்த உடன்பிறப்பு அக்காவோ அண்ணனோ மூத்த உடன்பிறப்பு சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா மிதுன ராசி என்பதற்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. நிலபுல சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை வந்து திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. அல்லது ஒரு சிலர் வந்து புதிதாக உங்களுடைய சுக தேவைக்காக நிலபுல சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து புதிதாக கடன் வாங்கக்கூடிய நிலையெல்லாம் அடுத்து வரக்கூடிய 58 நாட்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஏற்படுத்துவார். மிதுன ராசிக்கு தனக்காரகன் கலத்தரக்காரகன் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு வந்து 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு தேவைக்கு மீறி செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளான் சிம்பிளாக போட்டிங்கனாலும் அது வந்து கடைசியில் பெரிய அளவு பிரம்மாண்டமாக ஆகிவிடும். பணத்தை வந்து பக்குவமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது நண்பர்கள் வழியிலோ உறவினர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணை வழியிலோ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ வந்து கூடா நட்பு உங்களுக்கு கேடாய் முடியும். நண்பர்கள் வழியில் மிதுன ராசி நண்பர்கள் மிகுந்த கவனம் தேவை. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுவால் பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லை. உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் நன்றாக போகும். வருமானம் வந்து தடையின்றி வரும். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பாக்கியாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது குடும்ப பெரியோர்கள் பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். இவர் வந்து பழைய பிரச்சனையெல்லாம் தூண்டி விடுவார். சுகக்கேடு ஏற்படுத்துவார். வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு உங்களுடைய மன எண்ணம் வந்து சுகப்படாமல் போகும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகன் அமரும்போது மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் வந்து பொறுமையாக கடைபிடிங்க, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று மிதுன ராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது. இல்லைன்னா வந்து கைமீறி போயிடும். பகையாளியிடமோ எதிரியிடமோ கடங்காரலிடமோ நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு கண்ணாவலி பிதுங்கி முழிக்கக்கூடிய நிலையெல்லாம் மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும்.
கொஞ்சம் பொறுமையாய் கடைபிடிப்பது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.